finished. Finished. ஹலோ, ப்ரைஸ் லார்ட் பாஸ்டர். நான் ஒரு நாள் உங்கள்கிட்ட ப்ரேயர் பண்ண சொன்னாங்க பாஸ்டர். காலைல 8-9 ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, என்னால் நடக்க முடியல, படுத்தபடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட ப்ரேயர் பண்ண சொன்னாங்க பாஸ்டர். அதே மாதிரி எங்கள் பையனை பிபி ஜாஸ்தியாகி மயக்க வச்சு கீழே விழுந்து ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் இருக்கான். அவனுக்காகவும் ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க பாஸ்டர். நீங்கள் ப்ரேயர் பண்ணீங்க. கர்த்தருடைய கிருபையால் எனக்கும் அந்த ஆள் எங்கள் ஏசப்பா எங்களுக்கு சுகம் கொடுத்தாரு. என் மகனுக்கும் நல்ல சுகத்தை கொடுத்தாருங்க பாஸ்டர். கொடான கொடி நன்றி ஏசப்பாவுக்கு, கொடான கொடி நன்றி பாஸ்டர். உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க பாஸ்டர். ஜெபிச்சதுக்காக நாங்கள் ரொம்ப மனசு சந்தோஷப்படுறோம் பாஸ்டர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது உபாகமம் 33 அதிகாரம் 24 மற்றும் 25 வசனம். ஆசேர் புத்திரர் பாக்கியமுடையவனாய் தன் சகோதரருக்கு பிரியமாயிருந்து தன் காலை எண்ணெயிலே தோய்ப்பான். இரும்பும் வெண்கலமும் அவன் பாதரட்சையின் கீழ் இருக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று உலகம் முழுவதும் எண்ணெய் உள்ள நாடுகளே பணக்கார நாடுகள். அரபு நாடுகளின் செல்வத்திற்கு காரணமே எண்ணெய் தான். இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் தமது ஜனத்தின் காலின் கீழ் கொண்டு வருவார். இன்று பிரியமானவர்களே, அநேகர் வாழ்வில் ஐஸ்வர்யம் இல்லை, சரியான பொருளாதாரம் இல்லை, தேவைகள் ஏராளம் ஏராளம். யோபு சொல்லுகிறார், என் பாதங்களை நெய்யினால் கழுவினேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, அவ்வளவு செல்வம் அவன் வீட்டில் இருந்தது. ஐஸ்வர்யத்தை தேவன் உங்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். நிச்சயமாகவே சகலவற்றையும் நம் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துகிற தேவன் என்று நாம் பார்க்கிறோம். ஆசேர் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொண்டதற்கு காரணம் தன் சகோதரருக்கு பிரியமாயிருந்தபடியினால்தான். சகோதர ஐக்கியம், அதாவது சபை ஐக்கியம், ஜெபக்குழு ஐக்கியம் மிக மிக முக்கியம். 133 சங்கீதத்தில், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் எத்தனை நல்லது என வாசிக்கிறோம். அங்கே என்றென்றைக்கும் கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். பிரியமானவர்களே, சகோதர ஐக்கியத்தை பிரிப்பவன் சாத்தான். இன்று சிலர் ஒரு சபையில் ஒழுங்காக இருப்பதே இல்லை. தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து போதகர் கண்டிக்கும் போது, உணர்த்தும் போது உடனே ஓடுகிறார்கள் அல்லது தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். இப்படிப்பட்டவர்களை தேவன் அங்கீகரிப்பது இல்லை. கொஞ்ச காலம் தங்கள் பணத்தை வைத்து, தங்கள் மூளையை வைத்து, திறமைகளை வைத்து ஆடுகிறார்கள். பின்பு இருந்த இடமே தெரியாமல் போய்விடுவார்களாம். பிரியமானவர்களே, இவர்களை நம்பி போகிறவர்களும் வேதனைக்குள்ளாக மாறுகிறார்கள். எபிரேயர் 13:11 சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது என வாசிக்கிறோம். சங்கீதம் 31:8 தாவீது விசாலத்திலே என கூறுவது அது ஐஸ்வர்யத்தையே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சகோதர ஐக்கியத்தில் நிலைத்திருங்கள். ஐஸ்வர்யம் உங்கள் காலின் கீழே நிச்சயமாக வரும். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர்கள் அன்று பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு ஒருமனப்பட்டு ஒரு ஐக்கியத்தில் அவங்கள் நிலைத்து நிற்கிற பொழுது, பேதுரு
அவன் பிரசங்கித்தான். தேவ ஆவியானவர் அங்கே இருந்த ஒவ்வொரு அப்போஸ்தலர்கள் மேலும் வந்து இறங்கினாராம். பிரியமானவர்களே, அவர்கள் தங்கள் காணியாட்சிகளை விற்று, தங்கள் உடைமைகளை எல்லாம் விற்று, அவைகளை பேதுருவின், அதாவது அப்போஸ்தலர்களின் பாதங்களில் கொண்டு வந்து வைத்தார்களாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, ஐஸ்வர்யம் உங்கள் காலின் கீழ் வரும்படி என் தேவன் செய்ய முடியும். இந்த கிறிஸ்து இயேசுவை நீங்கள் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவர் கற்பனைகளின்படி நீங்கள் நடக்கும் பொழுது என் தேவன் உங்கள் வழிகளை அவர் திறக்கிறார். ஐஸ்வர்யத்தை அவர் திறக்கிறார், செல்வத்தை திறக்கிறார், ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளும்படியான வழியை அவர் உண்டாக்குகிறார். உங்கள் வாழ்க்கையில் காணக்கூடிய தரித்திரத்தை அவர் நீக்கி போடும்படி அவர் இந்த நாளில் உங்கள் மேல் பிரியம் கொண்டபடியினாலே இந்த வார்த்தைகளையும் வசனங்களையும் சொல்லி உங்களோடு கூட பேசிக் கொண்டு இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, உங்கள் உயர்வையும் உங்கள் மேன்மையும் கண்டு அதிலே மகிழ்கிற தேவன் நம் ஆண்டவராகிய இயேசு. பிரியமானவர்களே, உங்களை ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக, திருப்தி அடையத்தக்கதாக என் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறவரா. ஆக இந்த காலை வேளையிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, என் தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? உங்களை ஆசீர்வதிப்பது, உங்களை உயர்த்துவது, உங்களை ஐஸ்வர்யமுள்ள பிள்ளைகளாய் மாற்றுவது. சிலுவையிலே அவர் ஐஸ்வர்யமுள்ள தேவனாக இருந்தும் அவர் தரித்திரனானார் என்று வேதம் சொல்கிறது. யாருக்காக? நமக்காக. ஐஸ்வர்யமுள்ள தேவன் நாம் தரித்திரராக கூடாது என்பதற்காக இந்த ஐஸ்வர்யமான தேவன் தரித்திர கோலம் எடுத்தாராம். காரணம் என்ன? நாம் ஐஸ்வர்யவான்களாக மாற வேண்டும் என்பதற்காக. இதை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் என் தேவன் இந்த நாளிலே ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணுவாராக. உங்கள் பொக்கிஷ சாலைகள் நிறையட்டும். வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாது மட்டும் அவர் உங்களை நிரப்பட்டும் என்று சொல்லி இதை கேட்கிற உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த கால வேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. கிருபையும் இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுள்ள தேவன் அப்பா, சர்வ வல்லவர், அல்வாவும் ஒமேகாவுமானவர். படைக்கப்பட்ட அத்தனையும் உமக்காக படைக்கப்பட்டிருக்கிறது, உம்மாலேயே படைக்கப்பட்டிருக்கிறது, உமக்கென்றே படைக்கப்பட்டிருக்கிறது. நீர் சர்வ வல்லவர் அப்பா. உங்க நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த காலை வேளையிலும் நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. கிருபையுள்ள தெய்வமே, எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்கள் ஜெபங்களை அங்கீகரிப்பீராக, எங்கள் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளுவீராக. கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாயிருக்கும் என் ஆண்டவர் அப்பா நீங்க. ஹல்லேலூயா. எங்களை பலப்படுத்தும் தேவன், எங்களை உண்டாக்கின தேவன். பக்தன் சொல்லுகிறான், நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. நான் பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மை தாயின் கருவில் முன்குறித்தவரா, சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர், ஐஸ்வர்யத்தின் தேவன். இந்த காலை வேளையில நாம் தியானித்தது போல் அவர் ஐஸ்வர்யத்தின் தேவன், நம்மை உயர்த்துகிற தேவன், நம்மை பலப்படுத்தி நம் கரங்களை ஆசீர்வதித்து நாம் கடன் வாங்கும்படி அல்ல, கடன் கொடுக்கும்படிக்கு நம் கரங்களை பலப்படுத்துகிறவரா. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவஜனமே, உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர் தான் என் ஆண்டவராகிய இயேசு. உங்களை வெட்கப்படுத்தும்படி அல்ல. ஹல்லேலூயா. அவர் கற்பாறையிலிருந்து தண்ணீரை வரை வைத்து, அவர் வெங்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்பால்களை முறித்து, ஒளிப்பிடத்தின் பொக்கிஷத்தை தருவார். வானமும் பூமியும் கர்த்தருடையது என்று சொல்லப்படுகிறது. அவர் பூமி எங்கும் தம்முடைய மகிமையினால் நிரப்பி வைத்திருக்கிறாராம். வெள்ளியும் பொன்னும் என்னுடையது என்று சொன்னார். அவர் விரும்புகிறவர்களுக்கு அதை அவர் கொடுக்கிறாராம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, கிறிஸ்து இயேசுவிடத்தில் கேளுங்கள். கிறிஸ்து இயேசுவின் மூலமாக பிதாவிடத்தில் கேளுங்கள். பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு ஜெபியுங்கள். உங்களை என் ஆண்டவர் ஐஸ்வர்யம் உள்ள பிள்ளைகளாக மாற்றுவார். உங்கள் தரித்திரத்தை அவர் நீக்கி போடுவார்.
ஹல்லேலூயா. பூமியை அவர் சர்வ வல்லமையுள்ள தம் கரத்தால் அவர் படைத்தாராம். பூமியை தமது வல்லமையினால் அவர் உண்டாக்கினார். பர்வதங்களை உருவாக்கினவர், இந்த பூமியில் இருக்கிற ஜீவ சந்துகளை உருவாக்கினவர், வெள்ளியும் பொன்னையும் உண்டாக்கினவர் அவரே. தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே, இந்த காலை வேளைக்காக நன்றி. என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் என் கர்த்தருடைய கரம் இந்த நேரத்தில் இறங்கணும். இந்த காலை வேளையில் அப்பா விசேஷித்த உம்முடைய ஆவியை நீர் ஊற்றணும். குடும்பங்களில் காணக்கூடிய கட்டுகள் எல்லாம் விலகணும் அப்பா. தரித்திர ஆவிகள் விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எப்படிப்பட்ட பொல்லாத கிரியைகளும் பிள்ளைகளை விட்டு விலகும். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற என் ஆண்டவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர். ஹல்லேலூயா. ஆமீன் எனப்பட்டவர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற என் ஆண்டவர் அப்பா, நீங்க என்னை பெற்ற தகப்பன். ஹல்லேலூயா. தேவரீர் மகிமையை பெற்றுக்கொள்வதற்கு நீர் ஒருவரே பாத்திரராக இருக்கிறீர். கனத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீர் ஒருவரே பாத்திரராக இருக்கிறீர். தேவரீர் வல்லமையை பெற்றுக்கொள்வதற்கும் நீர் ஒருவரே பாத்திராக இருக்கிறீர். நீர்தான் பாத்திரர். சகலத்தையும் சிருஷ்டித்த என் தேவ நீர் பாத்திரர். உம்முடைய சித்தத்தினாலே எல்லாம் உண்டாயிருக்கின்றன. யூதா கோத்திரத்து சிங்கம் அப்பா, நீங்க தாவீதின் வேறுமானவர், அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற எங்கள் ஆட்டுக்குட்டியானவரே, எங்கள் பூலோகத்தின் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், தாவீதின் சந்ததியானவர், கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாயிருக்கும் ஆண்டவரா, யார் அழைத்தாலும் வரும் தேவன். அவர் நாமத்தை உச்சரிக்கிற பொழுது வானத்தை திறந்து வானத்தை கிழித்து அவர் இறங்குகிறவரா. தன் பிள்ளைகளுக்காக எதுவரைக்கும் அவர் இறங்குகிற தேவன். யோசித்து பாருங்கள். உன்னதத்தில் சிங்காசனத்தில் அமர்ந்து இருக்கிற இந்த தேவன் எங்களை விடுவிக்கும்படி இந்த பூமிக்கு வந்தார். சிலுவை பரியந்தம் தன்னைத்தானே தாழ்த்தினார். தன் சரீரங்களை பிக்கப்படும்படி அடிக்கப்படும்படி அவர் ஒப்பு கொடுத்தார். எல்லாம் நமக்காகவே. நாம் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய், ஆரோக்கியம் உள்ளவர்களாய், இந்த பூமியை ஆளுகிறவர்களாய், பிசாசை துரத்துகிறவர்களாய், சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நாமத்தை கொண்டு நாம் அற்புதங்களை அடையாளங்களை செய்யும்படியாய் நம்மை அழைத்திருக்கிறாராம். நிச்சயமாகவே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் என் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருக்கிறீர்கள். நான் விசுவாசிக்கிறேன். என் கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இறங்கும். என் தேவ ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடுவாராக. அவர் ஞானத்தின் ஆவியை தருவார், உணர்வின் ஆவியை தருவார், ஆலோசனையை தருவார், பலனை தருவார், அறிவை அவர் நமக்கு தருகிறார். கடவுளுக்கு பயப்படும் பயம், கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை அவர் தருகிறவர். அவர் குற்றத்தை குறித்து உணர்த்துகிறவர், பாவத்தை குறித்து உணர்த்துகிறவர், நீதியை குறித்து உணர்த்துகிறவர். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அழைத்து செல்லுகிறவர். கிறிஸ்து இயேசுவின் சிந்தையை போல நம்மை மாற்றுகிறவர். கிறிஸ்துவை நம்மோடு இணைக்கிறவர், நம்மை அழைத்து கொண்டு போய் தேவ சமூகத்தில் நிறுத்துகிறவர். உன்னதமான பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. எங்களுக்கு எல்லாவற்றையும் போதிக்கிற நல்ல பரிசுத்த ஆவியானவர், மகிமையுள்ள ஆவியானவர், என் இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர், இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவராம் அவர். இதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்வார் என்று சொன்னார். சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார். தேங்க்யூ ஜீசஸ். என்னை உண்டாக்கின தேவனுடைய ஆவியானவரே, உமக்கு நன்றி. நல்ல பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. செம்மையான வழியில என்னை நடக்க பண்ணும் நல்ல ஆவியானவரே, உமக்கு நன்றி. இந்த காலை வேளையிலும் அப்பா, நான் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தானே என் கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு மேலும் என் தேவனுடைய கிருபை உண்டாகட்டும், இரக்கம் உண்டாகட்டும், மனதுருக்கம் உண்டாகட்டும் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நீர் நீடிய பொறுமை உள்ளவர், பூரண கிருபை உள்ளவர், சத்தியம் உள்ளவர். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லுகிற பொழுது பக்தன் சொல்லுகிறான், என் கர்த்தாவே, உம்முடைய கிருபையால் என்னை நீர் தாங்குகிறீர். நீர் உருக்கமுள்ள தேவன், இரக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர், கிருபையால் நிறைந்திருக்கும் தேவன், நீதியும் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், எல்லோர் மேலும் தயவுள்ளவர். உம்மை போல் ஒரு தேவன் இல்லை. உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை அளிக்கிறவர். பலவீனனுக்கு இறங்கும் என் தேவன், எளியவனுக்கு இறங்குகிறவர். திக்கற்ற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவராக இயேசு நீர் ஆதரவாக இருக்கிறீர்.
காலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விசேஷித்த ஆவியை என் ஆண்டவர் நீர் இந்த காலை வேளையில ஊற்றுவீராக. நித்தமும் எங்களை வழிநடத்தும் எங்கள் ஆண்டவர் அப்பா, நீங்க சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்துகிறவரா, உம்முடைய ஆலோசனையின்படி எங்களை நடத்துகிறவர். பகலில் மேகத்தினாலும் ராம் முழுவதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் தமது ஜனங்களை வழிநடத்தி வந்தவர் நீர். தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பகலில் மேக ஸ்தம்பத்திலே எங்களை வழி நடத்துகிறவரா, இரவில் நடக்க வேண்டிய வழியை வெளிச்சமாக அக்கினி ஸ்தம்பத்தில் நடக்க பண்ணுகிறவர். பிரயோஜனமாயிருக்கிறது எங்களுக்கு போதிக்கும் நல்ல தகப்பன் நீர். ஏசப்பா, என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த காலை வேளையில விசேஷித்த ஆவியை நீர் ஊற்றணும். ஐஸ்வர்யத்தின் பலனை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். எங்கள் தேவனாம் அவர் ஐஸ்வர்யத்தின் தேவன். இன்றும் குடும்பத்தில் காணக்கூடிய குழப்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தை, அவமானங்கள் எல்லாவற்றிலும் இருந்து என் தேவன் உடைய பிள்ளைகளை நீர் விடுதலை ஆக்குவீராக சுவாமி. இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது சர்வ வல்லமை உள்ளவருடைய நாமத்தின் மகிமைக்கு நான் ஜெபிக்கிறேன். அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கட்டும். என் கிறிஸ்து இயேசுவின் கைகளிலிருந்து வருகிற அந்த அற்புத சுகம், பலன், ஆரோக்கியம் ஒவ்வொருவரையும் பற்றிக்கொள்ளட்டும் அப்பா. இந்த காலை வேளையில் அற்புத சுகம் உண்டாகட்டும். இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற இந்த நேரத்தில் தானே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் மகிமை இறங்கட்டும் அப்பா. சபிக்கப்பட்ட பிசாசின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகட்டும். என் கிறிஸ்து இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. இந்த ஜெபத்தில் இணைகிற கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கைக்காக நான் ஜெபிக்கிறேன். என் தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும் அப்பா. எங்கெல்லாம் குறைவுகள் காணப்படுகிறதோ அதை எல்லாம் என் ஆண்டவர் என் நிறைவாய் மாற்றுவீராக, நிறைவாய் மாற்றுவீராக. இயேசுப்பா, உம்மை போல ஒரு தேவன் இல்லையே சுவாமி. ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா நீங்க, எங்களை ஆளுகை செய்கிறவர், எங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிறவர் அப்பா நீங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்களை நித்தமும் வழி நடத்தும் எங்கள் ஆண்டவர் அப்பா நீங்க. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு அவர் தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உயர்ந்தவரே, இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுதே அப்பா, சரீரங்களிலே மாற்றங்கள் உண்டாகட்டும். நிந்தை, அவமானங்கள் நீங்கி போகட்டும். துக்கத்திலும் துயரத்திலும் கண்ணீரோடும் இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. எங்கள் யூத ராஜ சிங்கம், எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை, இந்த நேரத்திலும் கூட உம்முடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும். சபிக்கப்பட்ட ஆவிகள் எல்லாம் விலகி போகட்டும். சத்துருக்கள் எல்லாம் விலகட்டும். பொல்லாத கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகட்டும். என் கர்த்தருடைய கரம் ஓங்கி நிற்கட்டும் அப்பா. ஹல்லேலூயா. இயேசப்பா, உங்க கிருபை நித்தமும் வழி நடத்தும் புதிய கிருபையால இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நடத்துவீராக. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அதிகமாய் நான் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னார். என் கிறிஸ்து இயேசு அவர் தம்முடைய இரத்தத்தினாலே அதை கழுவி உங்களை பரிசுத்தப்படுத்தி அவர் நீதிமானாய் மாற்றுவார். கேட்கிற யாராக இருந்தாலும் சரி, என் தேவனுடைய கரம் உங்கள் மேலும் உங்கள் பிள்ளைகள் மேலும் வந்து அமரட்டும். உங்கள் குடும்பத்தின் மேல வந்து அமரட்டும். உங்கள் கணவர் மேல அந்த மகிமை இறங்கட்டும். உங்கள் மனைவி மேல அந்த மகிமை இறங்கட்டும் அப்பா. பிள்ளைகள் மேல இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினார். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்களா. ஹல்லேலூயா. ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறார். உன்னதமானுடைய தயவினால் அசைக்கப்படாது இருக்கிறாராம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் அவர் தள்ளட ஒட்டார். என்னை கேட்கிற தேவசனமே, நாம் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான். தேங்க்யூ ஜீசஸ். ராஜா, இப்பொழுதே பிசாசுகள் விலகட்டும், வியாதிகள் சுகமடையட்டும். இயேசுவின் நாமத்தில் கிட்னி சீராக செயல்படட்டும், லிவர் சீராக செயல்படட்டும். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து இயேசுதாமே நாம் பாவிகளாக இருக்கையில் நமக்காக அவர் சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தி ஏற்றுக்கொண்டார். இயேசுவே, உமக்கு நன்றி. இந்த காலை வேளையில் எங்கள் ஜெபத்தை கேட்கிறீர், உமக்கு நன்றி. பொல்லாத ஆவிகள், பொல்லாத பிசாசுகள், இருளின் ஆதிக்கங்கள், அந்தகார கிரிகள் எதுவும் ராஜா இதை கேட்கிற பிள்ளைகளை சேதப்படுத்தக்கூடாது. ஒருமனப்பட்டு கேட்கிறபடினாலே அநேக அற்புதங்களை நீர் செய்து வருகிறீரப்பா. அன்றைக்கு மேல் வீட்டு அறையில் அமர்ந்திருந்த பொழுது
என் தேவ ஆவியானவர் வந்து நீர் நிரப்பினது போல இந்த காலை வேளையில் உடைய பிள்ளைகளை நீர் நிரப்பணும். ஆமா ராஜா, சத்தியத்தின் ஆழங்களை என் ஆண்டவராக இயேசு கற்றுக் கொடுப்பீராக. சர்வ வல்லமையுள்ளவருடைய நாமத்தின் மகிமைக்கு நான் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை உண்டாகட்டும். சரீரத்தில் காணக்கூடிய வியாதிகள் மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்துல எப்படிப்பட்ட வியாதியும் இப்பொழுது விலகட்டும். இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டபடினாலே அப்பா, நீர் பேசின வார்த்தைகளை அப்பா அங்கீகரித்து அதற்கேற்ற பலனை கொடுக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனுடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும். முடியாததை முடியப்படும் என் ஆண்டவரப்பா, நீங்க ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றினவர், அற்பமானவர்களை கொண்டு ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர். ஏசப்பா, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழிநடத்தும். பிசாசின் போராட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் சபிக்கப்பட்ட ஆவிகள் எல்லாம் இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது விலகட்டும். உன்னதமானுடைய செம்மையான கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எங்கள் ஜெபங்களை கேட்கிறவர் உயர்ந்தவரே, உம்முடைய கரத்தின் வல்லமையை நாங்கள் காணட்டும். இந்த காலை வேளையில் அப்பா, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதி. ஒருவரும் வறுமையாய் போராகாதபடிக்கு என் தேவன் தம்முடைய பலத்த கரத்தை வெளிப்படுத்தி இருளின் ஆதிக்கங்களை எல்லாம் அழித்து போட்டு உன்னதமான என் கிறிஸ்து இயேசுவின் நாமம் மகிமைப்படும்படியாக பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நிறைவாய் நீர் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி உன்னதமான என் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த அதிகாலை ஜெபம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, இதை உங்களுக்கு தெரிந்த மற்றவர்களுக்கு இதை நீங்க ஷேர் பண்ணுங்க. இதன் மூலமாக அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.